Hi friends, welcome to Divya's Kitchen. இன்னைக்கு நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ண போறேன். அதுக்கு ஜீரா சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு நான் பிரியாணி செய்றேன். பாருங்க நான் வந்து வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பீட்ரூட், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே போடுறேன். இதுல தேவைன்னா நீங்க பட்டாணி, கேபேஜ் இதில் தேவைன்னா பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ நூக்கல் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ காய் தான் சேர்க்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ண காயை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். நல்லா பெரிய சைஸு வெங்காயமாக ஒரு வெங்காயம் இல்லை 1½ வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன், விசில் வைக்கிற மாதிரி. நீங்கள் வேணுன்னா தம் போட்டு கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கெல்லாம். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே 2 இலை சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 மராட்டி மொக்கு, 2 துண்டு கடல் பாசி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய், நான் ஒரு 5 அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை 2ஆக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றா வதக்கிடலாம். இப்போ அதெல்லாம் ஆயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். இந்த மாதிரி தான் எண்ணெய் நல்லா வரணும். தக்காளி வதங்கி பாருங்கள் இப்படி. இப்போ நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரெட் கலர் நல்லா வரும். கொஞ்சமாக இது கஸ்தூரி மேத்தி. இதிலே நம்ம கொத்தமல்லி, புதினா 2 சேர்த்து ஒரு புடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுவும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிறதுனால பச்சை வாசனைலாம் போயிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் போதும். இப்போ காய் சேர்த்துடலாம். குக்கரில் செய்கிறதுனால நான் காய் வேக வைக்கல. நீங்கள் தம் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக காய் வேக வச்சு சேர்த்துக்கோங்க, அப்புறம் வேகாமல் போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி போட்டு வதக்கிடலாம். காய் போட்ட மேலே சால்ட் கூட சேர்த்துருங்க. அப்போ தான் காயில் சால்ட் நல்லா பிடிக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே நம்மளுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா தெரியுது. இப்படி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு அளவுக்கு உப்பு காரெல்லாம் அதில் காயில் பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருந்த அரிசி அப்படியே இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் எந்த டம்ளர்னாலும் சரி, எந்த பவுல்னாலும் சரி, எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 கிளாஸ் தண்ணி. பாருங்கள் இந்த மாதிரி நான் இதில் எடுத்துருக்கிறதுனால இதில் 1½ கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எதில் போட்டாலும் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் மறக்காதீங்க. தண்ணி அரிசி எல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக எல்லாம் நல்லா கலரிட்டு ஒரு வாட்டி சால்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மூடிட்டு 2 விசில் வரட்டும். நல்லா ஆறுன மேலே சாப்பிட்றதா இருந்தால் 1 விசில் வச்சுக்கோங்க. இல்லை பொறுமையாக டைம் இருக்குதுன்னா 2 விசில் வச்சுக்கலாம். அது பிரியாணி விசில் வரதுக்குள்ளேயும் நம்ம பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். பச்சடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
ஒரு பாதி அளவுக்கு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸு கேரட் ஒன்று துருவி சேர்த்துருங்க. ஒரு சின்ன குட்டி தக்காளி எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் கர்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு தக்காளி எல்லாம் போடுறதுனால பச்சடி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணிக்கு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிட்லான்ற போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பச்சடி பண்ணால். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு விசில் ஆயிடுச்சு. இப்போ விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கரெக்டாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பச்சடி கூட பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.